கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 16ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது? சங்கீதம் 119 அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனே நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை நம்புகிற வேளையிலே அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்குள்ளே இந்த நாட்களை கிரியை செய்யும். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த வசனம் இந்த நாட்களிலே அவரை நம்பும்படியாக அந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் அதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கும். சாதாரணமாக கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நம்முடைய நெருக்கத்தின் வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணி சில வேளைகளில் சில காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த காரியத்துக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஒரு வெற்றியை பெற்று தருவார். அதுதான் அந்த நம்ப பண்ணுகிற வசனம். அந்த வசனத்தின் மூலமாய் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் என்ன செய்யுமா? அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுது. என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? என்னுடைய ஆவியிலே ஒரு உயிர்மீட்பை கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுடைய வார்த்தையாம், இருவரும் கருக்குள்ள பட்டயமாம். எந்த கருக்கான பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அப்படியான ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா? இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதம் 120 சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி காக்கிறார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்று பாருங்கள், மரித்த லாசருவுக்கு ஒரு வார்த்தையை தான் இந்த நாட்களை தேவன் அனுப்பினார். லாசருடைய சரீரத்திலே போய், மரித்த சடலத்திலே போய் கை வைக்கவில்லை. சொன்னார், லாசருவே எழுந்து வா என்று. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் எழுந்து வந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் வந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளும் ஜீவனும் உள்ள வார்த்தைகளுமாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் என்றைக்கு நம்புகிறோமோ அப்பொழுதே நம்முடைய சிறுமையிலே நமக்கு ஆறுதலும் ஒரு உயிர் மூழ்ச்சியும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த சங்கீதம் 49வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனை நினைத்தருளும் என்று. அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அவரை நம்ப பண்ண வைக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நோக்கி கேட்போமா? ஆண்டவரே, உடைய வசனத்தின் மூலமாக என்னை நினைவு கூறும் ஐயா. உடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய சிறையிருப்பை திருப்பும் ஐயா. உடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய உபத்திரவங்கள் நெருக்கங்களை இந்த நாட்களில் சந்தியும் ஐயா. உடைய வசனத்தை அனுப்பி இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மூச்சியை தரும், என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு உயிர்மூச்சியை தாரும், என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே நாங்கள் கேட்போமா? அன்பு பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை இந்த நாட்களில் கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த மதத்திலே இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே யாரையாவது நீங்கள் ஆராதித்து இருந்தாலும் சரி, ஆனால் வேத அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமும் உள்ளாக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்களை இந்த நாட்களை நீக்கி வார்த்தை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நம்புங்கள். இந்த நாட்களிலே இது ஒரு மதம் மாற்றம் அல்ல, இது இந்த நாட்களிலே ஜீவனுள்ள வார்த்தையின்படியே இந்த நாட்களில் நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த நாட்களிலே விரும்பி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற வேளையிலே
வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாட்களில் உண்டாகும், ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வார்த்தையை விசுவாசியுங்கள். கடைசி காலத்திலே வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டும். ஆமென்.